ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்ஸ். இங்கிலீஷில் ஒரு முக்கியமான கிராமர் டாபிக் தான், அதுதான் டென்ஸ். டென்ஸ்னால் என்ன? தமிழில் நம்ம சொல்கிறோம் காலம்னு. ஒரு செயல் எப்போ நடக்குது, நடந்துச்சா, நடக்குதா, நடக்க போகுதா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அதை என்ன என்ன வகைகள் இருக்குது டென்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டென்ஸ் டெல் அஸ் த டைம் ஆஃப் ஆன் ஆக்ஷன். அதை தமிழில் நம்ம எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செயல் எப்போ நடக்குது என்பதை சொல்லித்தரது தான் காலம், அதாவது டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வகையான டென்ஸ் எத்தனை வகையாக எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா இறந்த காலம், ஏற்கனவே நடந்து முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சாப்பிட்டேன், ஐ ஏட். ப்ரெசன்ட் டென்ஸ், இது நிகழ்காலம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம், இப்போ நடந்துகிட்ருக்கிற வேலையை தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னா என்னது, இப்போ சாப்பிட்டுட்ருக்கப்போ நிகழ்காலத்தை குறிக்குது. ஐ ஈட், எக்ஸாம்பிள் அதை சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன? எதிர்காலம். எதிர்காலம்னா இனி என்ன நடக்க போகுது அதை பற்றி தான், இனி நடக்க போகிற வேலையை தான் நம்ம எதிர்காலம்னு சொல்கிறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஐ வில் ஈட், நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது. இதை இந்த கிராமரை இதுதான் பேசிக்கு. இதுலேருந்து 1 by 1 கிளாஸ் கொடுக்குறேன். இதை பார்த்தாலே ஈஸியாக இதை படித்தாலே 1 by 1 பேசிக் கற்றுக்கிட்டு வந்தாலே ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம், ஈஸியாக இங்கிலீஷும் படிக்கலாம். இந்த கிராமரோட ஃபஸ்ட்டு டாபிக் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறம் 1 by 1 சொல்கிறான். இப்போ எத்தனை வகையான டென்ஸ் இருக்குது, என்னென்ன எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. இப்போ இதை ஒவ்வொன்றா விளக்கி சொல்லலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸை விளக்கி சொல்லலாமா? வாங்க. பாஸ்ட் டென்ஸ் மீன் ஆக்ஷன் தட் ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். அதாவது இறந்த காலம், ஏற்கனவே நடந்து முடிந்தது தான் நம்ம இங்கேயே சொல்லிட்டோம். அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாஸ்ட் டென்ஸ் டெல் அஸ் அபவுட் அன் ஆக்ஷன் தட் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட். அதாவது தமிழில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ் ஒரு செயல் ஏற்கனவே நடந்தது என்பதை தான் சொல்கிறது. இதை தான் இப்போ நம்ம இங்கிலீஷில் இந்த 2 லைன்லாம் பார்த்தோம். அதை இப்போ விவரித்து சொல்லலாம். பாருங்கள், அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஐ ஈட் ஃபுட், நான் சாப்பிட்டேன். ஷி வெண்ட் டு ஸ்கூல், அவள் பள்ளிக்கு போனாள். தே பிளேடு கிரிக்கெட், அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கீவேர்டு இதுதான், பார்த்துக்கோங்க.